ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மணக்க ஒரு மாங்காய் குழம்பு மத்தியானத்துக்கு வைக்கலாமா? இந்த குழம்ப கொதிக்கும் போதே பார்த்த உடனே சமைக்கணும்னு சாப்பிட்ணுன்னு தோணிட்டு கேரட் பொரியல் செய்கிறதுக்கு சீவி வச்சுருந்தேன். அதை கூட செய்யலை, அப்படியே போட்டு சாப்பிட்டுடலாம். ஏன்னா 1 மணிக்கு தான் எழுந்து செஞ்சு பசங்க வரதுக்குள்ளே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் சாப்பாடு மாங்காய் சாம்பார் தான் இன்றைக்கி. மாங்காய் சாம்பார் இல்லை, மாங்காய் குழம்பு. ஓகே, அதுக்கு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயம் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் பெருஞ்சீரகம் அதில் ஏன் மிக்ஸ் ஆகிருக்குன்னா, அஞ்சரை பெட்டி ஆட்டி விட்டுட்டே எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு அரை முடி தேங்காயை துருவி வேணால் போட்டுக்கோங்க, இல்லை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 6 காஞ்ச மிளகாய். இந்த காஞ்ச மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு, வேறு எதுவுமே கிடையாது. அவ்வளோதாங்க. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. விழுதா நல்லா தேங்காய் எண்ணெய், குக்கிங் ஆயில் இல்லை, தேங்காய் எண்ணெய், கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை மட்டும் போடுங்க. நான் வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஆப்ஷனலாக போட்டுக்கிட்டேன். எனக்கு பச்சை மிளகாய் இல்லாமல் சாப்பாடே இறங்காது. அண்ட் ஆல்சோ வெங்காயம் அங்கங்கே நறுக்குன்னு இருக்கும், வெறும் மாங்காய் தானே போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆப்ஷனலாக போட்டேன். நீங்கள் வெறும் தேங்காய் எண்ணெய், கடுகு, மஞ்சத்தூள், புளி தண்ணி, மாங்காய், அப்புறம் கல்லுப்பு, இது எல்லாத்தையும் கொதிக்க வச்சாலே போதும். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு வெடித்த உடனே வெங்காயம், பச்சை மிளகா, மஞ்சத்தூள் போட்டு நல்லா ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, நறுக்குன்னு இருந்தால் போதும். புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிட்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டேன். நீங்கள் வெங்காயமும் பச்சை மிளகாவும் என்னோடய ஆப்ஷனுக்கு நான் போட்டுக்கிட்டேன். மாங்காவை போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு மாங்காவை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஐயோயோ செம்மையானதுங்க. அதுவும் ஆறுனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டே உட்காந்துருந்துட்டேன். சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டுட்டு தட்டில் கொஞ்சமாக குழம்ப மட்டும் ஊற்றி வச்சுருந்தேன், நல்லா இருக்குன்னு. அதை ஆறுனதுக்கப்புறம் அப்படியே வழித்து 4 விரால நக்கி சாப்பிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. மாங்காய் சீசன் இருக்கும்போதே ட்ரை பண்ணுங்கள். நான் சட்டி சின்னதாக வச்சுட்டேன். குழம்பு கொஞ்சம் நிறைய வச்சேன் நைட்டுக்கும் சேர்த்து. ஸோ விழுதை நல்லா கெட்டியாக அரைச்சிட்டேன். விழலை, கொட்டலை, சரின்னு கையாலேயே எடுத்து போட்டுட்டேன். நல்லா மாங்காய் கொதி வந்த உடனே கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க. மாங்காய் நல்லா கரைஞ்சதுன்னா நல்லா தான் இருக்கும். கரைஞ்சிட்டு போட்டோம். இந்த அரைச்சி வச்சோம் இல்லையா, உளுந்து, தேங்காய், காஞ்ச மிளகாய், இதெல்லாம் வெந்தயம், இதெல்லாம் நல்லா அரைச்சி இதில் ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா போடுங்க. நான் 6 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இது மட்டும்தான் காரத்துக்கு, வேறு எதுவுமே இல்லை. நல்லா கொதித்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து பச்சை ஸ்மெல் போகட்டும். ஏன்னா எல்லாமே வறுத்து அரைச்சது தான். நல்லா கிடஞ்சி வச்ச தயிருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றுங்க, அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றிட்டு ஒரு கிளறிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு மத்தியானம் சாப்பாட்டோடு சேர்த்து அப்பளம், இல்லைனா கேரட் பொரியல், இல்லை முட்டைக்கோஸ் பொரியல், இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா சும்மா அமேசிங்காக இருக்கும். நான் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணலை, கேரட் பொரியல் செய்கிறதுக்கு செஞ்சேன். டைம் ஆயிடுச்சு, பசங்க வரும்போது தான் சமைச்சிட்டு இருந்தேன். சரின்னா அப்படியே ஊற்றி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தம்பி எனக்கு சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டான். அன்றைக்கி லாஸ்ட் ஒர்க்கிங் டேங்கிறதுனால அங்கே நிறைய ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னு. ஸோ பாப்பாவுக்கு கொஞ்சமாக போட்டு நானும் கொஞ்சமாக போட்டுட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன். டிவி பார்த்துட்டே உட்காந்துருந்துட்டேங்க. சரி, அந்த சாப்பாடெலாம் ஹாலில் அப்படியே இருந்தது. அது ஆறுனதுக்கப்புறம் அவ்வளோ டேஸ்ட்டுங்க. நைட்டுக்கும் இதுதான், நைட்டுக்கு வேணால் அப்பளம் பொரிச்சிக்கலாம், கேரட்டை நைட்டு பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மதியானத்துக்கு சாப்பிட்டுட்டோம். அப்படி ஒன்று மாங்காய் சீசன் முடிய கட்டியும் தயவு செஞ்சு இந்த குழம்பு ஒரு வாட்டி வச்சு சாப்பிட்ருங்க, இல்லைன்னா ரொம்ப மிஸ் பண்ணிடுவீங்க. அப்படி ஒரு தேவாமிரதமாக இருந்துச்சு. இதே மாதிரி நேற்று முட்டை குழம்பு வச்சு போட்டிருந்தேன். அது இதை விட பயங்கர அமேசிங்காக இருந்தது. ஸோ இந்த 2 குழம்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததும் ஒரு மாங்காய் குழம்பு போகிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.